ஹலோ கைஸ், இன்றைக்கி வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி காஃபி மோசி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 கரண்டி அளவு சீனி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எதுனாலும் எடுத்துக்கலாம். 3 பேக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அடுப்பில் பாலை வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் அதில் ஆட் பண்ணி நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்து நல்லா கரையிற அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஃபி பவுடரையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் திக் கன்சிஸ்டன்சி வர நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மிக்ஸை அதில் ஊற்றி நல்லா அந்த பவுலில் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பபிள்ஸ்லாம் போகும். ஸோ இதை ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் சூப்பரான டேஸ்டியான காஃபி மௌசி ரெடி ஆயிரும். ஸோ டெக்கரேஷனுக்கு நான் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை நல்லா சீவி மேலே போட்டுக்கோங்க. ஸோ அது இல்லைன்னா நீங்கள் காஃபி பவுடர் கூட போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.